அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. விடியல் நேத்திரத்தின் யூடியூப் பக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாங்கள் உங்களுடன் பேச இருக்கின்ற விடயம் தான் என்று சொன்னால், இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் தொடர்பாக இன்று சமூக ஊடகங்களில் வைரலாகி கொண்டிருக்கின்ற விடயம் தொடர்பாக தான் உங்களை பேச வைக்கின்றோம். அதாவது இந்த எம்எல்ஏ ஹிஸ்புல்லா கானா ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள கானா நாட்டில் 2 மில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது இலங்கை நாணயப்படி 60 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு வியாபார முதலீடு, அதாவது தங்க வியாபாரத்தில் முதலீடு செய்ததாக ஒரு செய்தி ஒன்று இன்று பரவலாகிக் கொண்டிருக்கின்றது. அது தொடர்பாகத்தான் நாங்கள் இன்று உங்களுடன் பேச இருக்கின்றோம். அதாவது இந்த ஹிஸ்புல்லா என்பவர் அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்குபவர். கடந்த பாராளுமன்ற தேர்தல் பிற்பாடு அவருடைய கலாநிதி பட்டம் தொடர்பாக ஒரு சர்ச்சை ஒன்று சமூக ஊடகங்கள் மாத்திரமில்லாமல் ஒரு பாரிய பேசுபொருளாக இருந்தது. ஆனால் இன்று வரை அவருடைய கலாநிதி பட்டம் தொடர்பான இதனை அவரால் நிரூபிக்கவில்லை என்பதை இந்த நிகழ்ச்சியோட நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம். எனினும் எல்லோரும் அவரை கலாநிதி கலாநிதி என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான நிலையில் தான் இந்த ஹிஸ்புல்லா அவர்கள் தற்போது இன்னொரு சிக்கலில் சிக்கியுள்ளார். அதாவது இலங்கை நாணயப்படி 60 கோடி ரூபாய், அதாவது 2 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான நிதியினை கானா நாட்டில் தங்க வியாபாரத்தில் அவர் முதலீடு செய்ததாகவும், அதை குறிப்பிட்ட சிலர் ஏமாற்றியதாகவும், அது தொடர்பாக இவரால் ஹிஸ்புல்லாவினால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் 11 பேர் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டு அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை 24ஆம் தேதி கானாவில் உள்ள ஒரு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சுமார் 33,000 அமெரிக்க டாலர் பெறுமதியான சரீர பிணையில் அவர்கள் 11 பேரும் பிணையில் விடுதலை செய்யப்பட்டதாகவும், இது தொடர்பான வழக்கு நவம்பர் 20ஆம் தேதி உள்ளதாகவும் கானா ஊடகங்கள் செய்தி வெளியாகிறது. இந்த செய்தி நேற்று திங்கட்கிழமை இரவு இலங்கை ஊடகங்கள் வெளியாகியதை அடுத்து சமூக ஊடகங்கள் இந்த விடயம் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. இந்த விடயத்தினை அடுத்து உடனடியாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் அவருடைய உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கத்தில் ஒரு பதிலை விட்டு இது ஒரு ஃபேக் நியூஸ் என்றும், அவர் எந்தவித முதலீட்டில் ஈடுபடவில்லை என்றும், அவருடைய சவுதி அரேபியாவை சேர்ந்த சில நண்பர்களுடன் சேர்ந்து அவர் கானாவில் ஒரு வியாபார நோக்கத்திற்காக சென்றதாகவும், அதன் போது சிலர் அவர்களை ஏமாற்ற முயற்சித்ததாகவும், அது தொடர்பாக ஹிஸ்புல்லா அவர்கள் போலீசில் முறையிட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இப்ப இந்த இரண்டுக்கும் இடையில ஒரு பாரிய முரண்பாடு காணப்படுகிறது. குறிப்பாக இந்த ஹிஸ்புல்லாவினுடைய மறுபறிக்கை ஒரு உப்புச்சப்பில்லாத அறிக்கை என்றும் பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த ஹிஸ்புல்லா பற்றி நான் உங்களுக்கு ஒரு அறிமுகத்தை வழங்க வேண்டிய தேவையில்லை. அவர் மாணவனாக இருந்த, அதாவது பல்கலைக்கழக மாணவனாக இருந்த காலப்பகுதியில், அதாவது 1989ஆம் ஆண்டு முஸ்லிம் காங்கிரஸ் அரசியலில் நுழைந்து இன்று வரை இருக்கின்றார். அவர் இன்று பாராளுமன்ற உறுப்பினர், அவர் தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கவில்லை. சில காலங்களில் அவருக்கு ஒரு பிரேக் எடுத்திருந்தார். அதாவது அப்பிரதேச மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் தோற்கடிக்கப்பட்டிருந்தார். சில காலப்பகுதியில் அவர் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக களமிறங்கியிருந்தார். அதுபோன்றுதான் மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலப்பகுதியில் 2010ஆம் ஆண்டு ஆட்சி காலப்பகுதியில் பெசில் ராஜபக்சவினுடைய பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் பிரதி அமைச்சராக செயற்பட்டார். அது மாத்திரமல்லாமல் மைத்ரிபால சிறிசேனனுடைய ஆட்சி காலப்பகுதியில் அவர் குறிப்பிட்ட காலப்பகுதியில் அந்த 52 நாள் ஸ்கூப்னு சொல்லுவாங்க, 54 காலப்பகுதியில் அவர் ஒரு அமைச்சராகவும் இருந்தார். அது மாத்திரமல்லாமல் 2019ஆம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேனவினால் கிழக்கு மாகாண ஆளுநராகவும் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா நியமிக்கப்பட்டார். அதன் பிற்பாடு 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியை தீர்மானிக்கும் ஜனாதிபதி வேட்பாளர் என்ற கோஷத்துடன் ஹிஸ்புல்லா களமிறங்கியிருந்தார். இப்படிப்பட்ட ஹிஸ்புல்லா தன்னுடைய தாய் வீடான முஸ்லிம் காங்கிரஸில் 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மீண்டும் நுழைந்து அக்கட்சியின் பிழைத்தவராக இருக்கின்றார். எதிர்காலத்தில் ரவுஃப் ஹக்கீமுக்கு அடுத்ததாக முஸ்லிம் காங்கிரசின் தலைவராக வரக்கூடிய ஒருவர் என்று பரவலாக இன்று பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்படியான நிலையில் தான் தற்போது ஹிஸ்புல்லா அவர்கள் கடந்த 2020ஆம் ஆண்டு தொடக்கம் 25ஆம் ஆண்டு, அதாவது 20ஆம் ஆண்டு வரை பாராளுமன்ற இல்லாத காலப்பகுதியில் இவர் ஆப்பிரிக்க நாடொன்றில் தங்க தொழிலில் வியாபாரம் ஈடுபடுவதாக தகவல் வெளியாக இருந்தது. அந்த தகவல் இன்று ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்லாமல் இவர் இந்த செய்தியினை ஃபேக் நியூஸ் என்று குறிப்பிட்டாலும், கடந்த வாரம் பாராளுமன்ற அமர்வு இடம்பெற்ற போது இவர் பாராளுமன்றம் செல்லாமல் துபாயில் சில முதலீட்டாளர்கள் சந்திப்பதாக அவருடைய சமூக ஊடகங்களில் தகவல் வெளியாயிருந்த போதிலும் கூட அந்த துபாய்க்கு செல்வதற்கு முதல் இவர் கானாவுக்கு சென்ற விடயம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய சில காத்தாங்குடியில் ஆதரவாளர்களை அவர் கானாவுக்கு சென்றதை உறுதிப்படுத்தினார். இவர் கானாவுக்கு சென்றது காரணம் என்னவென்றால் இவர்களை கைது செய்வதற்காக இவர் கானாவுக்கு சென்றிருக்கின்றார். ஆனால் இன்று அவர் கூறுகின்றார், நான் இதுக்கு சம்பந்தம் இல்லை என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் இவர்தான் இந்த முறைப்பாட்டினை மேற்கொண்டதாகவும், இந்த வியாபாரத்தில் நிறைய ஈடுபட்டதாகவும் அந்த கானா நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டது. இதனை அடுத்து இந்த ஹிஸ்புல்லாவுக்கு எப்படி
இப்படியான ஒரு பெரிய ஒரு 60 கோடி ரூபாய் நிதி கிடைக்கப்பெற்றது என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. அது மாத்திரமல்லாமல் தான் இலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதி பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஜனாதிபதி, பிரதமர், ஆளுநர்கள் இந்த அனைத்து அரசியல்வாதிகளும் அவர்களுடைய சொத்துக்களை பிரகடனப்படுத்த வேண்டியிருக்கின்றது. அதாவது டிக்ளேர் பண்ணப்பட வேண்டியிருக்கிறது இலங்கை ஒரு ஆணைக்குழுவுக்கு. அதன் பிரகாரம் ஹிஸ்புல்லா அவர்கள் இலங்கை ஒரு ஆணைக்குழுவுக்கு அவர் பிரகடனப்படுத்திய அந்த சொத்து விவரங்களை நாங்கள் பார்வையிட்ட போது அவருடைய கடந்த வருட வருமானம் 2 வழியில் அவருக்கு வருமானம் ஈட்டக்கூடியதாக இருந்தது. அவருடைய பென்ஷன் அதாவது ஓய்வூதியத்தினூடாக 2 ஓய்வூதியம் அவருக்கு கிடைக்கப்படுகின்றது. அதன் மூலமாக கடந்த வருடம் அவருக்கு ஒரு ஓய்வூதியத்தினூடாக 8,20,000 பணம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோன்று இன்னும் ஒரு ஓய்வூதியத்தினூடாக 3,23,000 கிடைக்கப்பட்டிருந்தது. இது இரண்டையும் கூட்டி 12ஆல் பிரிக்கின்ற போது ஒரு மாசத்துக்கு அவருக்கு 95,000 ரூபாய் வருமானம் கிடைக்கப்பட்டிருக்கிறது தெரிய வந்தது. அது போன்றுதான் இந்த ஹிஸ்புல்லா அவர்களுக்கு சொத்தாக 2 வங்கிகள் அவருக்கு பாராளுமன்றத்தில் அதாவது இலங்கை வங்கியின் பாராளுமன்ற கிளையில 2 கணக்குகள்ல சொத்து காணப்படுகின்றது. இந்த 2 வங்கி கணக்குகள்லையும் அவருக்கு 57,58,000 ரூபாய் அவருக்கு அசெட்ஸ் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் இவருக்கு 2 கடன்கள் 55 லட்சம் ரூபாயும் அதுபோன்று 35 லட்சம் ரூபாய் 90 லட்சம் ரூபாய் கடன் இருப்பதாகவும் அந்த இலங்கை உள்ள ஆணைக்குழு உத்தியோகபூர்வ இணையதளத்தினூடாக நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. இதே நேரத்தில் தான் இவருக்கு எந்த விதமான வாகனங்களோ எந்த விதமான சொத்துக்களோ இல்ல வேறு எந்த சொத்துக்களோ எதுவுமே இல்லை என்று குறிப்பிடப்படுது. இதே நேரத்தில் தான் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தின் எல்லை கிராமம் அதாவது புலனறுவை அண்டி எல்லை கிராமமான புனானை பிரதேசத்தில் ஹிஸ்புல்லாவிற்கு அவருடைய ஒரு பெட்டிகுலோ கெம்பஸ் அல்லது ஹிஸ்புல்லா கெம்பஸ் என்ற ஒரு கெம்பஸ் ஒன்று இருப்பது யாரும் அறிந்தவுடையும் அதனுடைய ஃபவுண்டர் சேர்மனாக எங்களுடைய ஹிஸ்புல்லா இன்று வரை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அவர் அதனுடைய நேரத்தொடர்பு இல்லை என்று குறிப்பிட்டால் அவருடைய அனுமதி இல்லாமல் எந்த இதுவும் அணுக மாட்டாது. அது அவர் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் தான் அதன் பணிகளை ஆரம்பித்திருந்தார். குறிப்பாக மகாவலி அதிகார சபையினுடைய காணிதான் பல வருட லீசின் மூலம் குத்தகை மூலம் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்லாமல் சவுதி அரேபியாவில் இருக்கின்ற பல தனவந்தர்கள் அதுக்கு நிதி அளித்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் தற்கொலை தாக்குதலை அடுத்து அந்த பெட்டிகுலோ கெம்பஸ் ஒரு பேசு பொருளாக மாறி அது அரசாங்கம் கையகப்படுத்தியதுடன் கோவிட் நிலையமாகவும் மாறியிருந்தது. பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சி கால பகுதியில் அவருடன் மேற்கொள்ளப்பட்ட பல பேச்சுவார்த்தையின் பலனாக அந்த கெம்பஸ் ஹிஸ்புல்லாவின் கைக்கு மீண்டும் சென்றது. அப்படி சென்ற கெம்பஸினுடைய முதலாவது உபவேந்தராகத்தான் தற்போது கிழக்கு மாகாண ஆளுநராக இருக்கின்ற கித்ரிலால் என்ற தற்போதைய கிழக்கு மாகாண ஆளுநர் செயற்பட்டார். இப்படி இந்த தற்போது அதனுடைய பணிகள் மிக மந்தகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் அதற்கு எப்படி நிதி கிடைக்கப்பெற்றது அது எப்படி என்று பல பேசு பொருளாக கடந்த காலங்களில் இருந்தது. அப்படியான நிலையில் தான் இன்று கூட இந்த நிதி இந்த 60 கோடி ரூபாய் அதாவது 2 மில்லியன் அமைச்சர்கள் எப்படி இவருக்கு கிடைக்கப்பெற்றது என்ற ஒரு கேள்வியும் தற்போது பேசு பொருளாகிறது. அதாவது ஏற்கனவே அவர் 90 லட்சம் ரூபாய் கடன் இருக்கின்றவருக்கு எப்படி இது முதல் செய்ய கிடைத்தது என்ற ஒரு கேள்வி நிலவுகின்றது. இதே நேரத்தில் தான் அவர் ஹிஸ்புல்லா கூறுகின்றார் தன்னுடைய சவுதி அரேபியா உள்ள நண்பர்கள் அங்கு சென்றதாக அவர் குறிப்பிடுகின்றார். இதன் மூலமாக ஒரு இன்னொரு தெரிய வருகின்றது சொன்னால் இவருடைய நண்பராக அதாவது ஹிஸ்புல்லாவின் நண்பராக ஒருவர் இருக்கின்றார். அவர் சவுதி அரேபியாவில் பணிபுரிந்தவர். சவுதி அரேபியாவிலுடைய நெருங்கிய தொடர்பை கொண்டவர். அவரின் மூலமாக இந்த பணங்கள் எல்லாம் வந்ததாகவும் ஒரு தகவல் தெரிவிக்கின்றது. அவர் ஈஸ்டர் தற்கொலை தாக்குதலின் பின்னர் சில காலம் தலைமறைவாக இருந்ததை நான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கின்றது. ஆனால் அண்மையில் கூட ஒரு நிகழ்ச்சியில் நான் ஹிஸ்புல்லா பங்கேற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அவரை அந்த சமயத்தில் அதாவது அந்த உலமாவையும் நான் காணக்கூடியதாக இருந்தது. அவரினுடைய தங்களுடைய எல்லா கொடுக்கல் வாங்கலும் இடம்பெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இப்படி இது சர்ச்சைக்குள் சிக்கி இருக்கின்ற ஹிஸ்புல்லா அவர்கள் எப்போது பகிரங்கமாக வந்து தொடர்பான தெளிவுகளை வழங்குவார் என்ற ஒரு கேள்வியின் சமூகங்கள் எழுப்பப்படுகின்றது. அதே நேரத்தில் தான் இவருடைய இந்த முதலீடு தொடர்பாக அதாவது 60 கோடி ரூபாய் பணம் எப்படி இவர் நாட்டை விட்டு வெளியே கொண்டு சென்றார் என்பது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தமும் சமூக ஊடகங்களில் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் எவ்வாறான நிலைப்பாடு எதிர்கால இருக்க உள்ளது என்பதை நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணுவதற்காகவும் அதுபோன்று ஹிஸ்புல்லா அவர்களை நாங்கள் தொடர்பு கொள்ள முயற்சித்த போதும் அது எங்களுக்கு பலனளிக்கவில்லை. ஹிஸ்புல்லா அவர்களுக்கு நாங்கள் எப்போதும் சந்திப்பு வழங்குவதற்கு ரெடியாக இருக்கின்றோம். அவர் இந்த விடயத்தில் அவருடைய தரப்பு நியாயங்களை கூறுவதற்காக நாங்கள் ரெடியாக இருக்கின்றோம். அவர் அதை முன்வந்தால் அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதற்காக நாங்கள் தயாரிக்கிறோம் என்பதை இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.